கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி அதிகமாக பேசி கொண்டிருக்கப்படக்கூடிய ஒரு தலைப்பு தான், இயேசு கிறிஸ்து செப்டம்பர் மாதம் 23 இல்லாட்டி 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திருப்பி வருகிறார். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை இருக்குது என்று இன்றைக்கு வலைத்தளங்களிலும் சரி, நிறையா சபைகளிலும் சரி, இதை பற்றி பேசுகிறதா. நான் இதை ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இந்த செய்தி வந்தது, பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இதை பற்றி இப்போது அதிகமாக அநேகர் பேசுகிறனால, அதுவும் காலம், அதாவது செப்டம்பர் 23, 24ஆம் தேதி சமீபமாக வந்திருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தனால இந்த காரியத்தை பேசுகிறோம். முதலாவதாக நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார்கள், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அவருமே குமாரனுக்கும் அறியார், தேவ தூதர்களும் அறியார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சரி, இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இந்த இயேசு கிறிஸ்து செப்டம்பர் 23 இல்லை 24ஆம் தேதி தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய பக்கத்தில் இருக்க கதையை கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தானியேலில் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அதாவது இது பகிரங்க வருகை, இரண்டாம் வருகைன்னு சொல்கிறோம் இல்லையா, ரகசிய வருகை இல்லாமல் இரண்டாம் வருகையை பற்றி சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. அப்போது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எனப்பட்டது, மரணம் உயிர்த்தெழுதல் கிபி 32ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. அப்போது இதில் இருந்துட்டு அவங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்தை எடுக்கிறாங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் வச்சுட்டு 2 நாள்னா கணக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு வசனம் எடுக்கிறாங்க. 2 பேதுரு 3:8 பேதுரு என்ன எழுதுறாருன்னா, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலும் 1000 வருஷம் ஒரு நாளை போலும் இருக்குது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஓசியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படக்கூடிய 2 நாள்னா ஆண்டவருடைய பார்வையில் 2000 வருஷம். அப்போது அந்த 2000 வருஷம்னா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடாக 2000 வருஷம்னா கணக்கு எவ்வளோ வருதுன்னா 2032ஆம் வருஷம். அப்போது இந்த 2032ஆம் வருஷத்தில் பகிரங்க வருகை வருதுன்னா, ரகசிய வருகையில் ரகசிய வருகைக்கு பிற்பாடு 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கும் இல்லையா, அந்த 7 வருஷத்தை கம்மி பண்ணுறாங்க. 2032 7 வருஷம் கம்மி பண்ணால் 2025 வருது. சரி, இந்த 2025 அந்த நாளை ஒருவனும் அறியான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. யூதர்களுடைய பண்டிகை வருது, அதில் அவர்கள் ஆசிரிக்கக்கூடிய அந்த பண்டிகைகளில் எக்கால பண்டிகை அப்படின்றது சவுண்ட் த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகை அது பொதுவாக இந்த இஸ்லாமியர்கள் பக்ரித் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த நிலாவை பார்த்து தான் அதற்கான நேரத்தை குறிக்கிறார்கள். ஸோ அதுபோல் அது எப்போ வரும்ன்றது சொல்ல முடியாது. அந்த மாதத்தில் அந்த பௌர்ணமியோ அமாவாசையோ அது எதை பார்த்து தான் சொல்கிறாங்க போல் இந்த யூதர்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி அது யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு கிடையாது. ஆனால் இது இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய்யான ஒரு சுவிசேஷம் தான் அப்படின்னு சொல்லணும். பொய்யான ஒரு பொய் சாட்சி தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தேவதூதர்களும் அறியார், பிதா ஒருவரை தவிர குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்கிறாரு. இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவரை தவிர வேறு யாரும் அதை அறியார்கள்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க இதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறீங்கன்னா, இந்த வருடம் 2025ஆம் வருடத்தில் யூதர்களுக்கு இந்த எக்காலத்து பண்டிகை என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 23, 24ஆம் தேதி வருகிறது. அப்போது இதுதான் அவர் யாரும் அறிந்து கொள்ளக்கூடாத நாள். அதனால் இந்த நாளிகையில் தான் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு இப்படி வஞ்சிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னவென்றால், குமாரனும் அதை அறியான், தேவதூதர்களும் அறியார்கள், யாருக்குமே அந்த நாள் தெரியாது, பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இப்படிப்பட்ட இந்த காரியத்தை பற்றி நம்ம கலாத்தியரில் பவுல் என்ன கலாத்தியர்களுக்கு எழுதுகிறாருன்னா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷத்தை பார்க்கிறீர்களே, அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கூட இந்த 4 மாதம் இதெல்லாம் பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாரு. இது அந்நியர்கள் புறஜாதிகள் பண்ணக்கூடிய ஒரு காரியம். முதல்ல கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை பண்ணவே கூடாது. இரண்டாம் காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து செப்டம்பர் 23, 24 வராரா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயம் அல்ல.
அவர் இன்றைக்கு இப்பொழுது வந்தால் கூட நான் ரெடியாக இருக்கேன், நான் தயாராக இருக்கேன், நான் அவரோடு கூட பறந்து போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா, இதுதான் காரியம். இதை விட்டு மற்ற எல்லாத்தையும் இவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு தவறான கூட்டம். அப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டாம். இது தேவனுக்கு விரோதமான செயல். தேவனுக்கு விரோதமாக உங்களை எதிர்க்கிறீங்க. தேவன் வந்துட்டு தனக்கே இயேசு கிறிஸ்து தனக்கே எப்பொழுது திருப்பி வருவார்னு தெரியலன்னு சொல்லியிருக்கும்போது, நீங்கள் கண்டுபிடிச்சி செப்டம்பர் 23, 24 இந்த 2005 ஆண்டு தான் 25ஆம் ஆண்டு தான் வரார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, தேவனுக்கு விரோதமான தூஷணம். மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்டவர்களை, பொல்லாதவர்களை விட்டு விலகுங்கள். உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். அவர் இன்றைக்கு வந்தாலும், நாளைக்கு வந்தாலும், 24ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தாலும், எப்போ வந்தாலும் சந்திக்க ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.